ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா கடந்த மாதம் முழுவதுமாய், கடந்த வாரம் முழுவதுமாய் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு அவரை அவரை துதிச்சுட்டு, அவரை ஆராதிச்சுட்டு, அவரை மகிமைப்படுத்திட்டு, அவருக்கு அவரோட பேசிக்கிட்டு வசனத்தை கேட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது மாதிரி நேற்றுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நான் நேற்றைய தினத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து ஆசைப்பட்டேன். அதே போல் எனக்கு அனுதினமும் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், தேவன் எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாள் கூட இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் 19வது வசனத்தில் ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையை நான் உங்களோட சொல்ல இருக்கிறேன், பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓகே, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முழுவதுமாய் அந்த வார்த்தையை நான் சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த சப்ஸ்கிரைபருக்கு ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது இருந்தால் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 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 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனம், எனக்கு வந்த பைபிளிலிருந்து வந்த வசனம் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் உபாகத்திலிருந்து 26ஆம் அதிகாரத்திலிருந்து 19வது வசனத்தை நான் மறுபடியும் ஒரு வீட்டை வாசிக்கிறேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் இன்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வசனத்தை எப்படியாவது நான் ஒரு கண்ணீர் பாதையிலோ, ஒரு சோகத்திலேயோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடன் பிரச்சனையிலையோ, ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த வார்த்தையை உங்களுக்கு அப்படியே, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் அந்த வார்த்தை பலிக்கட்டும், அந்த வார்த்தை நிறைவேறட்டும். தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கெல்லாம் நன்றி. என்னுடைய 850 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விக்னேஷ், விவி ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.